ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ராஜ் யூடியூப்லாய் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சிகள் பெருகி கொண்டு வருகிற போது, இன்றைய தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிகள் பெருகி கொண்டு வருகிற போது அநேக எதிரிகள் நமக்கு எதிராக எழும்புவார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து விரும்பாதவர்கள், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவர்கள் அநேகர் எழும்பி உங்களுடைய எதிரான திட்டங்களையும் எதிரான செயல்பாடுகளையும் எதிரான காரியங்களையும் செய்கிற போது சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமபடி உதவி செய்கிற உன்னதமான தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறார். ஊழிய வளர்ச்சியாயிருக்கலாம், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியாயிருக்கலாம், இல்லை நீங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியாயிருக்கலாம். நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் வளர்ந்து வருகிற போது நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், எங்களின் வளர்ச்சியை பார்த்து எதிராளிகள் எழும்புவார்கள். நமக்கு மறைமுகமாகவோ நமக்கு எதிராகவோ இல்லாட்டி நமக்கு தெரியாத அநேக எதிராளிகள் எழும்புகிற போது நாம் சில நேரம் ஈடு செய்ய முடியாது. எனவே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம், இனி ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய வழிகளில் நான் நிற்கிற போது எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை வாய்க்காமல் போக பண்ண எங்கள் தேவனால் மட்டும் முடியும். அதனால் தான் ஏசாயின் புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனம் இப்படியா சொல்லுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் முதல்ல அவன் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அது மந்திரவாதமாய் இருக்கலாம், பில்லு சுனியமாய் இருக்கலாம், எதிராக இருக்க சதி திட்டங்களாய் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே எதிராக இருக்கிற மனுஷன் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போவடி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் ஈட்டியை உடைக்கிறவர், அம்புகளை முறிக்கிறவர், அவரால் முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஏன்னா நான் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களை தன் உள்ளங்கையிலே வணைந்து வைத்திருக்கிறார். எங்களுடைய மதுகள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால இந்த தேவ பிள்ளைகள் மேல் யாரும் கைப்படாதபடி அவர் தன்னுடைய கரத்தினால் நம்மை மூடி காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக 1000 எதிராளிகள் எழும்பலாம், 1000 சேனைகள் எழும்பலாம். ஒன்றை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்க, எந்த ஒரு ஆயுதம் எழும்பினாலும் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை சார்ந்து வாடுகளுக்கோ எதுவும் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிராக எழும்புகிற நாவுகள், குற்றப்படுத்த நாவுகளை குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். அநேகர் உங்களுக்கான பிழையான பொய் சாட்டுகளை கொண்டு வருவார்கள், பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவார்கள், பொய்யான வார்த்தைகளை கொண்டு வருவார்கள், தீமையான வார்த்தைகள் விதைப்பார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எழும்பினாலும், எந்த ஒரு குற்றச்சாட்டு எழும்புகிற நாவுகள் எழும்பினாலும் கர்த்தர் குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையிலே சோர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவரே என்னால் எதிரிகளை இனங்கட்ட முடியல, எனக்கு எதிராக 1000 எதிரிகள் இருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார், கவலைப்படாதீங்க. உங்கள் எதிராக எந்த ஒரு மறைமுகமான திட்டங்கள் போட்டாலும், எந்த ஒரு சத்துருக்களும் எதிராக நின்றாலும், உங்களுக்காய் எனக்காய் யுத்தம் பண்ணி என்னை உங்களை காப்பாற்ற உன்னதமான இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எங்களுக்கு எதிராக எழும்புற எந்த நாவுகள் குற்றப்படுத்த நினைத்தாலும் அதை குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை எனக்கு தந்து என் வாழ்க்கையில் கூட வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே எதிராளி என்ன இனங்கண்டு கொள்ள முடியல என்று போராடி கொண்டிருக்கிறான், கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் ஜெயத்தை கொடுத்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எந்த 1000 எதிரிகள் எழும்பலாம், உடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் பொறாமைகள் எழும்பலாம், எரிச்சல்கள் எழும்பலாம், வன்கண்கள் எழும்பலாம், எதுவுமே எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருடைய வல்லக்கரம் நாங்கள் தாங்கி தப்பிவிக்க வல்லதா இருக்கும். எனவே நாங்கள் ஒவ்வொரு அடிகளும் மிக கவனமாய் எடுத்து வைக்கணும். நாங்கள் வளர்கிற போது, நாங்கள் எழும்புகிற போது, நாங்கள் பிரகாசமாய் மாறுகிற போது அநேகர் எழும்பலாம் நமக்கு எதிராக. எனவே பிரியமான தேவர்களே, எத்தனை 1000 எதிரிகள் நமக்கு எழும்பினாலும் எங்களை தொட முடியாது. அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மடியை தொடுகிறான், அவனை விரோதமாய் நான் கையசைப்பேன் சொன்ன கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னை உங்களை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிரிகளை கண்டு பயப்பட தேவையில்லை, எதிரிகளை கண்டு தியக்க தேவையில்லை. எந்த மந்திரவாதமோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த ஏவலோ தேவ பிள்ளைகளை எவரையும் மேற்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை மூடி இருக்கிறது. ஆண்டவர் தன் வல்ல சேனைகளை எங்களை இறக்கி பாளையம் இறங்கி நித்தமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டு யாராக இருந்தாலும் உங்களை வாழ்வில் எதிரிகள் உங்களை பெருகி கொண்டு இருக்கிறார்களா, துரோகிகள் பெருகி கொண்டு இருக்கிறார்களா, உங்களை ஏமாற்றுகள் பெருகி கொண்டு இருக்கிறார்களா, உங்களை நிந்திகள் பெருகி கொண்டு இருக்கிறார்களா, உங்களை குற்றப்படுத்தல் பெருகி கொண்டு இருக்கிறார்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு எதிராக எழும்ப யாரும் முடியாதபடி அவருடைய கரங்களை நசிக்க போட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எதிராக எழும்புகிற
எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காமல் போகும்படி நீங்க கிரியை செய்யுங்க. அது மந்திரவாதமா இருக்கலாம், அது பெல்லிசூனியமா இருக்கலாம், மீண்டும் சொல்ல அது ஏவலா இருக்கலாம், எப்படிப்பட்ட சத்துருடைய கிரிகைகளா இருக்கலாம், எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் மோசையோடு கூட இருந்ததோடு உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவா கட்டளை கொடுத்தார். அதனால் தான் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றார். அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற உண்மை உள்ளதாக இருக்கிறது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் எதிராளி உங்களுக்கு வளர நம்புங்க. நீங்க வளர்ந்து கொண்டு வருகிறேன் நம்புங்க. எதிராளி உங்களோடு கூட எதிர்த்து நிக்கிறான்னு நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களை உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயின் புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் நித்தமும் அறிக்கை செய்யுங்க. நித்தமும் அதை வாசித்து தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். எனவே என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. இன்னைக்கு எதிராளிகள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராய் திரளாய் எழும்பி இருக்கிறாங்க. என் தொழிலுக்கு விரோதமாக, என் பிசினஸ் விரோதமாக, என் வளர்ச்சிக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவர் எத்தனையோ எதிராளிகள் எழும்பி இருக்காங்க. நீங்க இனங்கண்டு எதிரிகளுடைய இலக்குகளை தகர்த்தறிந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எதிராளிகள் பெருகி கொண்டிருக்கிறார்களா? எதிராளிகள் எதிர்த்து நிக்க திராணிலா நிற்கிறார்களா? கவலைப்படாதீங்க. எந்த ஒரு ஆயுதம் வாய்க்கவே வாய்க்கால் போகும். இன்னைக்கு எங்களை தோல்விகளுக்கு கொண்டு வர நினைக்கிறவர்கள் தோத்து போவார்கள். எங்களை விழுத்த நினைக்க விழுந்து போவார்கள். எங்களை அவமானப்படுத்த நினைத்தவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். இது கர்த்தர் செய்ய போகிற பலத்த காரியம். ஆண்டவரால் முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் எதிராக எழுந்திருக்கிற எதிரிகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காமல் போகிற வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கைக்கு விரோதமாக, அந்த வளர்ச்சிக்கு விரோதமாக, எதிர்காலங்கள் விரோதமாய் எழுந்து நிற்கிற சகல எதிரிகளுடைய வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் தகர்த்து ஆண்டவரே அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எதிராளிய திட்டங்கள் எல்லாம் மந்திரவாத பிலிசூனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய கரமுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் எதிராக எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில அநேக எதிரிகள் அநேக மறைமுகமான சதி திட்டங்களை போட்டு உடைய பிள்ளைகளை வாழ்க்கை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை நீங்க சந்தித்து உடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. நமக்கு எதிராக 1000 எதிரிகள் இருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்புங்கள், வாழ்வடைவீர்கள். God bless you.